بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الحسنات يذهبن السيئات ذلك ذكرى للذاكرين. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. பேரன்பும் பெரும் கருணையும் கொடியுமிக்க பேருபகாரி அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள், தாபியீன்கள், தபஇ தாபியீன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹ்வின் கிருபையால் அவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவனுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும், எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு இறை எச்சத்தை கொண்டு நசீஹத்து செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அளப்பெரும் பாக்கியம் தான் இந்த ரமலானுடைய மாதம். இந்த ரமலானுடைய மாதத்தில் ரஹ்மத்துடைய பத்தை நிறைவு செய்துவிட்டு மக்ஃபிரத்தினுடைய பத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அல்லாஹ்வினுடைய மன்னிப்பை எவ்வாறு பெறுவது, அல்லாஹ்வினுடைய மன்னிப்பை பெற வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு இருக்க வேண்டிய புரிதல் என்ன என்பது குறித்த சில விடயங்களை இன்றைய ஜும்மாவுடைய உரையிலே நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய மன்னிப்பின் அருளை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அறிஞர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் எந்த அளவிற்கு மன்னிக்க கூடியவனாக இருக்கிறானோ அந்த அளவிற்கு ஒரு அடியானால் பாவமே செய்ய முடியாது என்பதாக சொல்வார்கள். அல்லாஹ் எவ்வளவு மன்னிக்கிறானோ அவ்வளவு தூரம் நம்மால் பாவமே செய்ய முடியாது. அந்த அளவிற்கு அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மிக விசாலமான மன்னிப்புடையவனாக இருக்கிறான். ஹதீஸ்களில் இப்படி வரும், எந்த ஒரு மனிதர் வானத்தினுடைய முகட்டு அளவிற்கு பாவம் செய்திருக்கிறாரோ, இன்னொரு ஹதீஸிலே வரும், யார் இந்த பூமியினுடைய தட்டு நிரம்புகிற அளவிற்கு பாவம் செய்திருக்கிறாரோ என்பதாகவெல்லாம் வரும். வானத்தின் முகட்டு அளவிற்கு, பூமியின் தட்டுகள் நிரம்பும் அளவிற்கு நம்மால் பாவம் செய்ய முடியுமா என்றால் முடியாது. தவறாக விளங்கிக் கொள்ளக்கூடாது, நாம் இன்னும் பாவம் செய்யலாம் என்று. ஆனால் எவ்வளவு பாவம் செய்தாலும் அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்று அவனுடைய அருளின் மீது நமக்கு நம்பிக்கை வர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இதை சொல்லுகிறேன். அந்த அளவிற்கு அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா விசாலமான மன்னிப்புடையவனாக இருக்கிறான். والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷதன், ஒருவர் அநாகரிகமான காரியத்தை, ஆபாசமான காரியத்தை, அருவருக்கத்தக்க காரியத்தை, பாவமான காரியத்தை செய்து விடுகிறார். அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், தனக்குத்தானே பாவத்தின் காரணத்தினால் அநியாயம் செய்து கொண்டார். அவர் தன்னுடைய பாவத்தை நினைத்து வருந்தி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறார், இஸ்திக்ஃபார் செய்கிறார். அவருடைய பாவத்தை மன்னிக்க கூடியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யார் இருக்கிறார் என்பதாக அல்லாஹ் கேட்கிறான். பாவம் செய்தார், வருந்தினார், கை செய்தப்பட்டார், இனி பாவம் செய்ய மாட்டேன் என்று உறுதி பூண்டார், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பும் கேட்கிறார் என்றால் அவரை அல்லாஹ்வை தவிர மன்னிக்க கூடியவன் வேறு யார் இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் கேட்கிறான் என்று சொன்னால், இது அல்லாஹ் தன்னுடைய மன்னிப்பின் மூலமாக அடியார்களுக்கு வழங்கக்கூடிய உத்தரவாதம். நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் அறுதியிட்டு கூறுகின்ற ஒரு வசனம் இது. ஆக அல்லாஹ்வினுடைய அருளின் மீது நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும், பாவத்திலிருந்து மீட்சி பெற வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்களுக்கு இது முதலாவது விஷயம்.
நன்மை செய்தவர்களுக்கு அவர்களுக்கான அந்தஸ்தையும் பாவம் செய்தவர்களுக்கு அவர்களுக்கான தண்டனையும் தருவதுதான் நீதவான் என்பதற்கான அடையாளம் என்கின்ற அடிப்படையில் தான் அல்லாஹ் விசாரணையை மேற்கொள்கிறான். ஆனாலும் அந்த விசாரணையில் அல்லாஹ் எப்படியாவது இவனை பிடித்து விட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இல்லாமல் எப்படியாவது இவனை மன்னித்து விட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் அவனுடைய விசாரணையை மேற்கொள்வான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவெல்லாம் அல்லாஹ்வின் அருளை நாம் புரிந்து கொள்வதற்கு போதுமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு உதாரணத்தை சொன்னார்கள். பனி இஸ்ரவேலர்களில் ஒருத்தர் இருந்தார். அவர் மூத்தா போற நேரத்துல தன்னுடைய பிள்ளைங்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு வசியத்து ஒண்ணு செஞ்சார். நான் மூத்தா போன உடனே என்னுடைய உடலை எரிச்சு சாம்பலாக்கி அந்த சாம்பலை கொண்டு போய் பல பகுதிகளிலேயும் நீங்க பரப்பி விட்டுருங்க. கொஞ்சம் கடல்ல போடுங்க, கொஞ்சம் திடல்ல போடுங்க, கொஞ்சம் தரையில போடுங்க, கொஞ்சம் தண்ணியில போடுங்க. இங்கேயும் அங்கேயுமா என்னுடைய சாம்பலை அப்படியே பிரிச்சு போட்டுருங்க என்று சொன்னா, நாளைக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா என்னை மீண்டும் கொண்டு வந்து நான் செய்த பாவங்களுக்கெல்லாம் விசாரணை மேற்கொண்டால் அதை நான் அஞ்சுகிறேன் என்பதாக வசியத்து செஞ்சுட்டு மூத்தா போயிட்டார். அவருடைய பிள்ளைங்களும் அந்த மாதிரியே செஞ்சுட்டாங்க. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எதற்கும் ஆற்றல் மிக்கவன். நாளைக்கு அவரை கொண்டு வந்துட்டான், நிறுத்திட்டான். அல்லாஹ் கேட்டான், இந்த மௌத்தா போற நேரத்துல ஒரு வித்தியாசமான வசியத்து ஒண்ணு செஞ்சியே, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டான். அவர் அதையே சொன்னாரு, பயம். உன் மேல இருக்கக்கூடிய பயம். நான் நிறைய பாவத்தை செஞ்சிட்டேன், என்ன கொண்டு வந்து நிறுத்தி விசாரிச்சு அந்த பாவத்துக்கெல்லாம் நீ தண்டனை கொடுத்தேன்னு சொல்லி சொன்னா தாங்க முடியாது. அந்த பயத்தினாலதான் நான் இந்த மாதிரி செய்ய சொல்லி சொன்னேன் என்பதாக அல்லாஹ்ட்ட சொல்லுவான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அந்த அச்சம் அது போதும் உன்னை நான் மன்னிப்பதற்கு என்பதாக சொல்லி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவரை மன்னித்து சுவர்க்கத்திற்கு அனுப்பினான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. என்றால் அல்லாஹ் எப்படி விசாலமான கருணை உள்ளவன் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது அல்லவா? எந்த அளவுக்கு பாருங்க. இன்னொரு விஷயத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. விசாரணையில ரெண்டு பேர் நிப்பாங்க. ஒருத்தர் அநியாயம் செஞ்சவர், இன்னொருத்தர் அநியாயம் இழைக்கப்பட்டவர். அநியாயம் இழைக்கப்பட்டவர் அல்லாஹ்ட்ட சொல்றாரு, யா அல்லாஹ், இவர் எனக்கு அநியாயம் செஞ்சிட்டாரு, அதனால அதற்கு பகரமாக அவருடைய நன்மையை கொஞ்சம் வாங்கி எனக்கு கொடு யா அல்லாஹ் என்பதாக கேட்பான். அல்லாஹ் சொல்லுவான், அவர்கிட்ட நன்மையே இல்லையே, நன்மை இருந்தா கொடுக்கலாம், நன்மையே இல்லையே, செஞ்சது பூரா பாவம், எப்படி என்பதாக அல்லாஹ் கேட்பான். அப்ப அநியாயம் இழைக்கப்பட்டவன் சொல்லுவானா, அப்படின்னா என்னுடைய பாவத்தை கொஞ்சம் அவர்கிட்ட சுமக்க செய், அவர்கிட்ட நன்மை இருந்தா வாங்கிக்கலாம், நன்மை இல்ல என்னுடைய பாவத்தை அவருக்கு கொடு என்பதாக சொல்லுவான். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அந்த அநியாயம் செய்தவனையும் மன்னித்து விடலாம் என்று அவன் ஆசைப்படுகிறான். ஆனால் அவன் நீதமானவன். அவன் தன்னுடைய விஷயத்தில் ஏதாவது தவறு செய்திருந்தால் மன்னிக்கலாம். ஆனால் இவன் இன்னொருவரினுடைய விஷயத்திலே அநியாயம் செய்திருக்கிறான். எனவே அநீதம் இழைக்கப்பட்டவன் மன்னிக்காத வரை இறைவன் மன்னிக்க மாட்டான். அதுதான் நீதி. எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அநியாயம் செய்தவனையும் மன்னிப்பதற்கு ஆசைப்படுகிறான். ஆனால் அநியாயம் இழைக்கப்பட்டவன் ஒன்று அவனுடைய நன்மையை வாங்கி கொடு, இல்லை என்றால் என்னுடைய பாவத்தை அவனுடைய தலையில் சுமத்து என்பதாக நிற்கிறான். என்ன செய்யறது? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா என்ன பண்ணுவானா, மலக்குமார்களை கூப்பிட்டு, இந்த அநியாயம் இழைக்கப்பட்டவர் இருக்கிறார் இல்லையா, இவரை சொர்க்கத்தை போய் சுத்தி காட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவானா. அந்த மலக்குமார்கள் அந்த அநியாயம் இழைக்கப்பட்டவரை அழைச்சுக்கிட்டு சொர்க்கத்தை போய் சுத்தி காட்டிட்டு வருவாங்க. சொர்க்கத்தினுடைய இன்பங்கள் எல்லாம் பார்ப்பார். பார்த்துட்டு, ஆஹா எவ்வளவு அற்புதமான சொர்க்கம், இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா என்பதாக மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு வரார். அல்லாஹ் கேட்கிறான், ஏப்பா சொர்க்கத்தை பார்த்துட்டு வந்தியா? பார்த்துட்டு வந்தேன். இப்படி இருக்கு. ஆஹா எவ்வளவு அற்புதமான இன்பங்கள் நிறைந்தது, இதுவெல்லாம் உயர்ந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடியது என்பதாக சொல்லுவான். இந்த சொர்க்கம் உனக்கு வேணுமா? எனக்கு கிடைக்குமா? எனக்கு இந்த சொர்க்கம் கிடைக்குமா என்பதாக ஆச்சரியத்தில் அவன் கேட்பான். அல்லாஹ் சொல்வா, கிடைக்கும். உனக்கு அநியாயம் செஞ்சானே அவனை மன்னிச்சிரு, நான் அந்த சொர்க்கத்தை கொடுக்குறேன். அப்படியா? மன்னிச்சுட்டேன். சொர்க்கம் தான் எனக்கு வேணும், அதனால எனக்கு அநியாயம் செஞ்சவனை நான் மன்னிச்சிடுறேன், எனக்கு அந்த சொர்க்கத்தை கொடு என்பதாக அல்லாஹ்விடத்தில் இவன் கேட்கிற போது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவனுக்கும் சொர்க்கத்தை தந்து அநியாயம் செய்தவனையும் தன்னுடைய கருணையினால் அவனிடத்தில் இருந்த ஏதோ ஒரு நன்மையை அல்லாஹ் விரும்பிய காரணத்தினால், அதனால அநியாயம் செய்யக்கூடியவன் நினைச்சிடக்கூடாது நமக்கும் அப்ப அல்லாஹ் மன்னிப்பை கொடுத்துருவான்னு சொல்லி இல்ல, அல்லாஹ்வினுடைய விருப்பத்தை பெறுகிற வகையில் ஏதாவது ஒரு காரியத்தை அவர் செய்திருந்திருப்பார். எனவே இவரை நரகத்தில் போட்டு பொசுக்குவதற்கு விரும்பாமல் அநியாயம் செய்திருந்தாலும் எப்படியாவது அநியாயம் இழைக்கப்பட்டவரிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்று அல்லாஹ் இவரை சுவர்க்கத்திற்கு அனுப்புகிறான் என்று சொன்னால் அவனுடைய கருணையை பாருங்க.
பாவம் மன்னிக்கிறதுக்கு என்ன, பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி ஒரே வரியில கேட்டோம்னு சொன்னா ஒரு ஒற்றை வரி பதில் என்ன தெரியுமா? செய்த பாவத்தையும் நினைத்து வருந்தி கை செய்தப்பட்டு இனி செய்ய மாட்டேன் என்று உறுதி பூண்டு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கோரினால் அல்லாஹ் மன்னிப்பான் என்பது. இதுதான் பாவம் மன்னிக்கப்படுவதற்கு உண்டான ஒற்றை வரி பதில். ஆனால் இன்னும் பல்வேறு அமல்களை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா பாவத்தின் பரிகார அமல்களாக ஆக்கியிருக்கிறார். அந்த நல்ல காரியங்களை செய்ய செய்ய செய்யவே அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறான். அல்லாஹ் குர்ஆனிலே இப்படி சொல்லுகிறான், அக்மிஸ் ஸலாத தரஃபஇன் நஹாரி வ ஸுலஃபம் மினல் லைல் இன்னல் ஹஸனாத்தி யுذஹிபுன ஸய்யிஆத். தொழுகையை நிலைநாட்டுங்க. இன்னல் ஹஸனாத்தி யுذஹிபுன ஸய்யிஆத், உங்களுடைய பாவங்களை உங்களுடைய நல்ல காரியங்கள் போக்கிவிடும் என்பதாக சொல்லுகிறான். நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களே நாம் செய்யக்கூடிய பாவங்களை அழித்து விடுகிறது. அப்படிப்பட்ட பரிகார அமல்கள் என்ன? இல்லாமன் தாப வ ஆமன வ அமில ஸாலிஹன் ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆதிஹிம் ஹஸனாத் வ கானல்லாஹு கஃபூரர் ரஹீமா. அல்லாஹ் சொல்கிறான், யார் பாவ மன்னிப்பும் கேட்டு ஈமான் கொண்டு நல்ல அமல்களும் செய்கிறாரோ அவர்களின் பாவத்தையே அல்லாஹ் நன்மையாக மாற்றி தரும் அளவிற்கு அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். அப்ப சில நல்ல அமல்கள் இருக்கிறது, அது பாவத்தின் பரிகார அமல்கள். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. அது சம்பந்தமாகத்தான் நம்ம பார்க்க போறோம். இது அரபியில முகஃபிராத் என்பதாக சொல்வாங்க. முகஃபிராத் அப்படின்னு சொல்லி சொன்னா பாவத்திற்கான பரிகாரங்கள் என்பதாக பொருள். முகஃபிராத் இது பாவ பரிகார அமல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று 100 முறை சொல்கிறாரோ அவர் கடல் நுரை அளவிற்கு பாவம் செய்திருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கிறான். இது பரிகார அமல். பாவத்திலிருந்து மீட்சி பெற வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் தவறாமல் செய்ய வேண்டிய ஒரு திக்ர் இது. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், தன்னுடைய பாவத்திலிருந்து மீட்சி பெறுவதற்கு ஒருவர் நாடுகிறார் என்றால் அழகிய முறையில் ஒது செய்துவிட்டு 2 ரக்காத்தை தொழுது அல்லாஹ்விடத்தில் அவர் பாவ மன்னிப்பு கேட்கிறார் என்று சொன்னால் இல்லா கஃபரல்லாஹு லக், அவருக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்காமல் இருப்பதில்லை. வயபத்திலுல்லாஹு ஸய்யிஆதிஹிம் ஹஸனாத், அவருடைய பாவத்தை கூட அல்லாஹ் நன்மையாக மாற்றி தருகிறார். அழகிய முறையில உது செஞ்சுட்டு 2 ரக்காத்து தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட யா அல்லாஹ் இந்த பாவத்தை செஞ்சுட்டு என்ன மன்னிச்சிரு என்பதாக அல்லாஹ்ட்ட வந்து மனமுருகி துஆ செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா பாவத்திற்கு மன்னிப்பும் கிடைச்சிச்சு, அது நன்மையாக மாற்றப்பட்டு நமக்கு அதிகப்படியான நன்மையும் கிடைச்சிச்சு. இது முகஃபிராத், பாவத்தின் பரிகார அமல். இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்லி தரவா, அந்த காரியத்தை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் யம்ஹல்லாஹு பிஹில் ஹதாயா வ யர்ஃபஉ பிஹி தரஜாத், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை எல்லாம் அழித்து விடுவான், உங்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தி விடுவான் என்று சொல்லிவிட்டு 3 அமல்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். முதலாவது அமல், சிரமமான கஷ்டமான நேரத்திலும் ஒதுவை பரிபூரணமான முறையில் செய்வது. கடுமையான குளிரான தண்ணீராக இருந்தாலும் சரி, கடுமையான குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தாலும் சரி, ஒதுவை பரிபூர்ணமான முறையில் ஒருவர் சிரமத்தை சகித்துக் கொண்டு செய்கிறார், அழகான முறையில் ஒது செய்கிறார். இது முதலாவது அமல். பொதுவாக ஒதுவை பரிபூரணமாக செய்யறதுன்னா என்ன அப்படின்னு சொன்னா 3 விஷயத்தை அறிஞர்கள் சொல்லுவாங்க ஒதுவுடைய விஷயத்துல. முதலாவது விஷயம் வந்து மிஸ்வாக் செய்யறது. ஒது செய்யறதுக்கு முன்னாடி மிஸ்வாக் செய்யறது, ஒவ்வொரு தடவை ஒது செய்யும் போதும். 2வது விஷயம் ஒதுவுல ஓத வேண்டிய துஆவை ஓதுறது. 3 துஆ இருக்குது ஒது செய்யும் போது. ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா, செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது அல்லாஹ் மக்ஃபிர்லி தன்பி வ வஸ்ஸிலி ஃபீ தாரி வ பாரிக் லீ ஃபீ ரிஸ்கி, இந்த துஆ செஞ்சு முடிச்ச உடனே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன் வ ஜஅல்னி மினல் முத்தطهرீன். இந்த துஆ 3 துஆ இருக்கு ஒது செய்யும் போது. இது 2வது விஷயம். 3வது விஷயம் சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுத்தந்த சுன்னத்தை அழகான முறையில் பின்பற்றுவதோடு தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவது. இது 3வது விஷயம். இந்த 3 விஷயத்தையும் ஒதுவை பரிபூரணமான செய்வதற்கான ஒழுக்கமாக நமக்கு சொல்லி தருவாங்க. 2வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தராங்க, பள்ளிவாசலுக்கு நடந்து வர்றது. பள்ளிவாசலுக்கு நடந்து வர்றது இன்றைய காலத்துல ரொம்ப சிரமமானது, இருந்தாலும் சந்தர்ப்பம் கிடைக்கிற போதெல்லாம் நடக்க வேண்டும். சஹாபாக்கள் எந்த அளவுக்கு இதை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா,
பள்ளிவாசலுக்கு பக்கத்துல இருந்த சகாபாக்கெல்லாம் பள்ளிவாசல்ல இருந்து தூரமா போய் வீட்டை கட்டிக்கிட்டான், அப்பதான் நடந்து வரலான்னு சொல்லி. நமக்கெல்லாம் பள்ளிவாசலுக்கு பக்கத்துல வீடு இருக்கிறது தான் சந்தோஷம். ஏன்னு சொல்லி சொன்னா டக்குன்னு போயிடலான்னு சொல்லி நம்ம இலகுவா பார்த்தோம். அவர்கள் நன்மையை பார்த்தார்கள். ஒரு வகையில் பள்ளிக்கு அருகில் வீடு இருப்பது நல்லது, ஒரு வகையில் பள்ளியில் இருந்து தூரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லது. அப்ப பள்ளிக்கு நடந்து வருவது என்பது பாவம் மன்னிக்கப்படுவதற்கான முகஃபிராத் என்று சொல்லப்படுகின்ற பரிகார அமல். மூன்றாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு தொழுகையில் இருந்து அடுத்த தொழுகைக்கு காத்திருப்பது என்பதாக சொன்னாங்க. இந்த அமலை எப்படி செய்யறது? ஃபஜ்ர் தொழுதுட்டோம், லுகர் வரைக்கும் பள்ளிவாசல்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். லுகர் தொழுதுட்டோம், அசர் வரைக்கும் பள்ளிவாசல்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இது சாதாரண விஷயம் இல்லையே, ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதுக்குதான் இப்படி சொல்லுவாங்க, ஃபஜ்ர்ல இருந்து லுகர் வரைக்கும் வெயிட் பண்றது கஷ்டம், லுகர்ல இருந்து அசர் வரைக்கும் வெயிட் பண்றது கஷ்டம், அசர்ல இருந்து மகரீப் வரைக்கும் பள்ளிவாசல்ல எதிர்பார்த்து இருக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லையா? ஒரு மணி நேரம் தான். மகரீப்ல இருந்து இஷா வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது சாத்தியம். ஏன்னு சொன்னா 1 மணி நேரம் தான். அதனால என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, மகரீப்ல இருந்து இஷா வரைக்கும், மகரீப் தொழுதும் பள்ளிவாசல்ல இருக்கிறோம், எப்ப இஷா வரும் எப்ப இஷா வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த எதிர்பார்த்தல் மன்னிப்பை பெற்று தருவதற்கு அற்புதமான பரிகார அமல். இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவாங்க, ஒரு ஃபர்த தொழுதுட்டு அடுத்த தொழுகைக்காக வேண்டி காத்திருக்கிறது ஒண்ணு, இன்னொன்னு இருக்குது சுன்னத்தை தொழுதுட்டு ஃபர்துக்காக வேண்டி காத்துக்கிட்டு இருக்கிறது. முன்னாடியே வந்து சுன்னத்தை தொழுதுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஃபர்து தொழுகைக்காக வேண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும் ஒரு 2-3 நிமிஷம் இல்லையா? அந்த எதிர்பார்த்தலும் கூட நன்மையின் ஆதரவோடு ஒருவர் இருந்தார் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அதற்குண்டான கூலியை தருவதற்கு போதுமானவர். இதுவெல்லாம் பாவமிச்சு பெறுவதற்கான பரிகார அமலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது. அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்த அற்புதமான ஒரு அமல் முஸாபஹா செய்யறது. மின் தமாமி தஹியத்திக்கும் அல் முஸாபஹா. உங்களுடைய தஹியத்தினுடைய உங்களுடைய ஸலாத்தினுடைய பரிபூரணத்துவம் என்பது முஸாபஹாவில் தான் இருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சொல்லிட்டு இதையும் சொன்னாங்க, 2 பேர் முஸாபஹா செய்யறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவர்கள் அந்த இடத்தை விட்டு நகர்வதற்குள் அவர்கள் இருவரும் மன்னிக்கப்படுகிறார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. முஸாபஹா செய்யும் போது அவரும் நன்றாக இருக்க வேண்டும், உண்மையிலேயே சலாமத்தை பெற வேண்டும் என்கின்ற உண்மையான தூய்மையான எண்ணத்தோடு நம்ம சொல்லணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்ப சலாம் சொன்னாலும் முஸாபஹாவும் சேர்த்து தான் செய்வாங்க. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெருல நடந்து வராங்க, எதிர் திசையில ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வந்து நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. 2 பேரும் எதிரெதிரே வந்துகிட்டு இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நெருங்கிறதுக்குள்ள ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒளிஞ்சிக்கிட்டாங்க, காணோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க, வந்துகிட்டு இருந்தாரு, திடீர்னு காணா போயிட்டாரு, எங்க போனாரு தெரியல. பள்ளிவாசல்ல பார்த்தாங்க, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு கேட்டாங்க, நானும் வந்துகிட்டு இருந்தேன், நீங்களும் வந்துகிட்டு இருந்தீங்க, திடீர்னு காணா போயிட்டீங்களா, எங்க போனீங்க என்பதாக கேட்டான். அப்ப ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க எனக்கு சலாம் சொல்லுவீங்க, அதோட சேர்த்து எனக்கு முஸாபஹாவும் செய்வீங்க. நான் குளிப்பு கடமையான நிலையில் இருந்தேன், எனவே உங்களை தொடுவதற்கு நான் அச்சப்பட்டவனாக வெட்கப்பட்டவனாக நான் ஓடி ஒளிந்து கொண்டேன் என்பதாக சொன்னாங்க. அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் முஃமினு லா யன்ஜுஸ், ஒரு முஃமின் அசுத்தம் அடைய மாட்டான், அதனால நீ அப்படிலாம் நினைக்க வேண்டாம், நீ அசுத்தம் இல்ல, அது சட்ட ரீதியிலான அசுத்தம், அது வேறு. ஆனால் ஒரு முஃமினே முழுக்க அசுத்தம் அடைய மாட்டான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஏன் சொல்ல வருகிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலாத்தோடு நிறுத்திக் கொள்ளாமல் முஸாபஹாவையும் சேர்த்து செய்வார்கள். அதுதான் ஸலாத்தினுடைய பரிபூர்ணமான நன்மையை பெற்று தரும். இது பாவமிச்சு பெறுவதற்கான பரிகார அமலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் மக்களை மன்னித்து பழக வேண்டும். அலா துஹிப்பூன் அய்யக்ஃபிரல்லாஹு லக்கும், நீங்கள் விரும்ப மாட்டீர்களா நீங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று என்பதாக அல்லாஹ் கேட்கக்கூடிய இந்த வசனம் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் விஷயத்தில் நடந்தது. தன்னுடைய அருமை மகளார் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை சிலர் இட்டுக்கட்டி பேசினார்கள், அபாண்டமாக பழி சுமத்தி பேசினார்கள், வரலாறு நமக்கு தெரியும். அதில் ஒருவர் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலிருந்து தொடர்ந்து உதவியை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் குறித்து தவறாக பேசுகிறார். இந்த தகவலை அறிந்த ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவருக்கு தர வேண்டிய உதவியை தரமாட்டேன் என்பதாக முடிவெடுத்தார்கள். அப்போது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்கினான், அலா துஹிப்பூன அய்யக்ஃபிரல்லாஹு லக்கும், அவரை மன்னிச்சிருங்க, அவரை மன்னிச்சிருங்க. நீங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் தானே,
அப்படின்னு சொன்னா அவரை மன்னிச்சிருங்க என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொன்னா. மற்றவர்களை மன்னிப்பது என்பது அல்லாஹ்வினுடைய மன்னிப்பை பெற்று தருவதற்கு மிக அற்புதமான அமலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தராங்க. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய பேரை சொன்ன உடனே நமக்கு அவர்களுடைய உயர்வும் அந்தஸ்தும் நமக்கு புரியும். மதீனாவிலேயே இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இருந்த அன்பை தாண்டி அவர்கள் வாழ்ந்த ஊரின் மீது கூட அன்பு கொண்டவர்கள் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ். மதீனாலதான் மௌத்தா போகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஹஜ் உம்ராவை தவிர மற்ற சந்தர்ப்பங்கள்ல மதீனால இருந்து வெளியே வந்ததில்லை. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலிருந்து ஹதீஸ் பாடம் பயில்வதற்காக வேண்டி உலகத்தின் பல பாகங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படையெடுத்து வந்தாலும் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மதீனாவில் இருந்து வெளியே செல்ல மாட்டார்கள். காரணம், எனக்கான மரணம் இந்த மதீனாவில் தான் வர வேண்டும் என்கின்ற ஆசையும் விருப்பமும் காதலும் நேசம். அப்படிப்பட்ட இமாம் முஅத்தா என்கின்ற ஹதீஸ் கிரந்தத்தை இந்த உலகத்திற்கு வழங்கிய அற்புதமான இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அரசாங்கத்திற்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்கின்ற ஒரு தவறான தகவல் மதீனாவினுடைய ஆளுநராக இருந்த ஜாஃபர் என்பவருக்கு வருகிறது. உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இமாமுக்கு வந்த மிகப்பெரிய சோதனை. அவர் விசாரிக்காம என்ன பண்றாரு, நேரடியாக இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை தண்டிப்பதற்காக வேண்டி முடிவெடுத்து இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவங்களை அழைச்சி அவர்களின் ஆடை களையப்பட்டு ஒட்டகத்தின் மீது ஏற்றப்பட்டு ஊர்வலம் வருகிறார்கள். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அந்த நிலையிலும் ஒட்டகத்தின் மீது கம்பீரமாக அமர்ந்து கொண்டு அவர்கள் சொன்னார்கள், மன் அரஃபனி ஃபக்கத் அரஃபனி வ மன் லம் யஅரிஃபனி ஃபஅலம் மாலிக் இப்னு அனஸ். என்னை தெரிந்தவர்களுக்கு என்னை பற்றி தெரியும், என்னை தெரியாதவர்கள் அறிந்து கொள்ளுங்கள், நான் தான் மாலிக் இப்னு அனஸ் என்பதாக கம்பீரமாக சொல்லிக்கொண்டு அந்த ஊர்வலத்தில் வந்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் சிறையில் அடிக்கப்பட்டார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் அவர்களினுடைய தோள்பட்டை மூட்டு விலகிவிட்டது. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அதற்கு பிறகு தக்பீரை கட்டும் போது தன்னுடைய கையை உயர்த்த முடியாது. அந்த அளவிற்கு அவர்களுடைய கைமூட்டு நழுவி விட்டது என்பது வரலாறு. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவ்வளவு தூரம் தண்டிக்கப்பட்டார்கள். இமாம் அவர்களுடைய தரஜாத்துகளை உயர்த்துவதற்கு அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு சோதனையான நிகழ்வு இது. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவங்க ஹஜ்ஜுக்காக வேண்டி வர்றாங்க. ஹலீஃபா அபூ ஜாஃபர் அல் மன்சூர் அவரும் ஹஜ்ஜுக்காக வேண்டி வர்றார். இந்த செய்தியை கேள்விப்படுறார். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இப்படி தண்டிக்கப்பட்டார்கள் என்கின்ற செய்தியை கேள்விப்படுறாரு. அவங்க ஹலீஃபா, தண்டிச்சது கவர்னர், கேள்விப்படுறது அபூ ஜாஃபர் அல் மன்சூர் ஹலீஃபா. வந்து இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவங்க கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறார். ஒரு தவறு நடந்துருச்சு, அவர் உங்களை வந்து இப்படி தண்டிச்சதாக நான் கேள்விப்பட்டேன், தயவு கூர்ந்து எங்களை மன்னிச்சிருங்க எப்படின்பதாக சொன்னாங்க. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொன்னாங்க, மன்னிக்கிறதா, உங்களுக்கு தெரியாதா செய்தி? இது நடந்த நேரத்திலேயே அருகில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து நான் இப்படி சொல்லிவிட்டேனே, இன்னி உஷ்ஹிதுகும் வ இன்னி ஜஅல்து வாரிதி ஃபீ ஹில்லி, உங்கள் அனைவரையும் நான் சாட்சியாக்குகிறேன், என்னை அடித்தவர்களை நான் மன்னித்து விட்டேன் என்பதாக சொன்னாங்க. அப்ப ஹலீஃபா கேட்டாங்க, அடிச்சவங்களை மன்னிச்சிட்டீங்க, அடிக்க உத்தரவு விட்ட ஜாஃபரை மன்னிச்சிட்டீங்களான்னு சொல்லி அவரையும் சேர்த்துதான் என்பதாக சொன்னாங்க. அடிக்க உத்தரவிட்டவரையும் மன்னித்தேன், அடித்தவர்களையும் மன்னித்தேன் என்பதாக இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். மன்னிக்கிற குணத்துக்கு இதுக்கு மேல என்ன சொல்லணும்? நம்மோது மோதி விட்டார் என்பதற்காக வேண்டி பழிங்கு வாங்குவதற்கு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மனம் படைத்தவர்களாக இருக்கிற நமக்கு முன்னால் இதுவெல்லாம் எவ்வளவு பாரதூரமான விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை சொன்னாங்க, லம் லம் இப்னு ஜௌஸ் அவரை மாதிரி நீங்க இருங்க என்பதாக சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், அந்த லம் லம் இப்னு ஜௌஸ் அவர் யார் என்பதாக கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த லம் லம் இப்னு ஜௌஸ் இருக்கிறாரே, அவர் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்வார், யா அல்லாஹ், எனக்கு யாரின் மீதும் பொறாமை கிடையாது, எனக்கு யார் இன்றைய தினத்தில் அநீதம் செய்தாலும் அவரை இப்போதே நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லி தனக்கு அநியாயம் செய்வதற்கு முன்பே மன்னிக்கக்கூடிய பழக்கம் கொண்டவராக இருந்தார். அவரை போன்று நீங்கள் இருங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எப்படி ஒவ்வொரு நாள் காலையிலும் லம் லம் இப்னு ஜௌஸ் என்பவர் இப்படி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யக்கூடியவராக இருந்தார். யா அல்லாஹ், யாரின் மீதும் நான் பொறாமைப்படவில்லை, எனக்கு யாராவது இனி அநியாயம் செய்தாலும் அவரை நான் இப்போதே மன்னித்து விட்டேன் என்று சொல்லி தனக்கு அநியாயம் இழைக்கக்கூடியவரை முன்கூட்டியே மன்னிக்கக்கூடிய பண்புடையவராக இருந்தார். அவரை போன்று நீங்களும் இருங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னா, அடுத்தவர்களை மன்னிப்பது என்பது அல்லாஹ்வினுடைய மன்னிப்பை பெறுவதற்கு மிக பொருத்தமான ஒரு நற்காரியம். அதனால
இந்த இரண்டாவது 10 ரமலானினுடைய இரண்டாவது 10 எல்லோரும் மன்னிப்பினுடைய வாசலில் அமர்ந்திருக்கக்கூடிய நேரம், மக்ஃபிரத்தை எதிர்பார்த்து நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்துல நம்ம இந்த முகஃபிராத் என்கின்ற இந்த அமலின் மீது நாம் கவனம் செலுத்த வேண்டும். இந்த அமல்கள் எல்லாம் மன்னிப்பை பெற்று தருவதற்கான பரிகார அமல்கள் என்பதாக சொல்வார். ஆக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ரமலானின் வாயிலாக நம்முடைய வெற்றியை அல்லாஹ் உறுதிப்படுத்தி தந்தருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிவாசலின் பராமரிப்பிற்காக வேண்டிய தாராளமாக உதவி செய்யுங்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நாம் செய்யக்கூடிய உதவிகளுக்கு நிரப்பமான நற்கூலியை வழங்கி தருவானாக.